பிரைஸ் லார்ட்மா. பிரைஸ் லார்ட்பா. நாம இப்ப எங்க நிக்கிறோம் தெரியுமா உனக்கு? தெரியுமே, மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்துல நிக்கிறோம். சரி, ஓகே. நம்ம நிக்கிற இடம் மதுரையில் உள்ள காந்தி மியூசியம். நிறைய மக்கள் வராங்க, விடுமுறை தினமா இருக்கனால வந்துட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, அது இருக்கட்டும். ஏசாயா 60:3 என்ன சொல்ல தெரியுமா உனக்கு? தெரியுமே. சரி, ஓகே. அந்த வசனத்தின்படி நம்ம வெளிச்சத்தினத்துக்கு ஜாதிகள், ஒளிநடத்துக்கு ராஜாக்கள்லாம் வருவாங்க அப்படின்னு வேத வசனம் சொல்லும். சரியா? அப்போ இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு வேத வசனம் சொல்லுது இல்லையா, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சரியா? அப்போ நாம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல என்ன செய்யுது? அதிகமா பிரகாசிக்கும். நான் திரும்ப கேட்பேன், என்னன்னு சொல்லணும். சரியா? நாம தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம், நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. ஏன் அப்படின்னா தேவன் ஒளியா இருக்கிறாங்க. நம்ம தேவன் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சம் நம்ம மேல என்ன செய்யுது? கடந்து வருது, நம்ம பிரகாசிக்கிறோம். இதுவரை புரியுதா? சரி, நம்ம பிரகாசிக்கும் பொழுது நம்ம வெளிச்சத்தை நோக்கி ஜனங்கள் ஓடி வருவாங்களாம். என்ன மகிமையான வசனம் பாத்தியா? நம்ம வெளிச்சத்தை நோக்கி, நம்ம ஒளியை நோக்கி ஜனங்கள் ஓடி வருவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தினமும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து நடக்கும் பொழுது, நம்ம தினமும் செபிக்கும் பொழுது, நம்ம தேவ சித்தத்தை செய்யும் பொழுது, நமக்கும் தேவனுக்குள்ள ஒரு தொடர்பு தினமும் இருக்கும் பொழுது நம்ம மேல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது, கிருபை பிரகாசிக்கிறது. அப்ப நம்மை நோக்கி ஜனங்கள் என்ன செய்வாங்க? ஓடி வருவாங்க. இதுக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. ஏதோ உங்களோட சம்திங் ஒரு இருக்குது, உங்களோட பேசினா எங்களுக்கு ஆறுதலா இருக்குது, உங்கள்கிட்ட பேசினா தேவன் அற்புதங்களை செய்யறாங்க அப்படின்னுட்டு நம்மளை நோக்கி ஓடி வர்றாங்க. இதுக்கு பேர் தான் வெளிச்சம். சரியா? இந்த காந்தி மியூசியத்தை பார்த்து ஜனங்கள் ஓடி வர்றாங்க, இங்க ஏதோ ஒன்று இருக்குது பார்க்கணும் ஓடி வர்றாங்க. இது ஒரு உலக பிரகாரமான காரியம். ஆனா அதே வேளையில நாம் ஜெபிக்கும் பொழுது, தேவஸ்தை செய்யும் பொழுது நம்மை நோக்கி, நம்முடைய வெளிச்சத்தை நோக்கி ஜனங்கள் ஓடி வருவாங்க. நம்மகிட்ட செபிப்பதற்காக ஓடி வருவாங்க, நம்மகிட்ட பேசிட்டு இருந்தா ஆறுதலா இருக்குன்னு ஓடி வருவாங்க. இது ஒரு சம்திங், இதுல நம்மளை நோக்கி தேவன் ஓடி வருவாங்க. ரட்சிப்பு, அற்புதங்கள், அதிசயங்கள்லாம் என்ன செய்யும்? நடக்க ஆரம்பிக்கும். சோ தேவன் ஒளியா இருப்பது போல நாமளும் என்ன செய்யணும்? ஒளியில நடக்கணும், தேவனை நோக்கி பார்க்கணும், செபிக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்யணும். சொல்றது புரியுதா உனக்கு? ஓகே. இந்த வசனத்தை கொண்டு தேவன் உங்களை மிகுதியா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். Thank you my dear friends. God bless you.